வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. நம்ம அகாடமியில் ஃபேக்கல்ட்டி ஓப்பனிங் இருக்கு. அந்த ஃபேக்கல்ட்டி ஓப்பனிங் எதுக்கெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதற்கு வீடியோ கிளாஸஸ் எடுக்கிறதுக்கும், மெயின்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை எவால்வேஷன் பண்ணுறதுக்கும் என்ன இருக்கு, நம்மள்கிட்ட வேக்கன்சி இருக்கு. அது இல்லாமல் கண்டென்ட் ரைட்டர், இது சப்ஜெக்டிவாகவும் இருக்கலாம், ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷாகவும் இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கான ஒரு டிப். அது இல்லாமல் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு அணி அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஃபேக்கல்ட்டியை நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி எடுக்க போகிறோம். அதற்கு என்ன சார் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் நடந்து முடிஞ்ச 2A ஒரு போஸ்ட் எடுத்து வந்திருக்கணும். இல்லை சார் நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டில் இருக்கேன், அதனால் நான் இதில் எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னாலும் சரி, நீங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான தனி கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அதை நமக்கு டெலகிராமில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டா நாங்கள் அதை உங்களை பார்த்துட்டு திரும்பி காண்டாக்ட் பண்ணுவோம். ரைட், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சார் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். ரெண்டாவதா 100% மாணவர்களுக்கு அறிவியல் முறையில் நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் மேலும் வலு சேர்ப்பதற்கு தான் என்ன பண்ண போகிறோம், உங்கள்கிட்ட சில டேட்டாஸ் வாங்க போகிறோம். அந்த டேட்டாஸ் என்ன சார் அப்படின்னா, உங்களுடைய நேம், நீங்கள் எந்த வருடம் படிக்க ஆரம்பித்தீங்க. சில பேர் 2021 இருப்பீங்க, இல்லை நான் 2015 ஆரம்பிச்சிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் செய்ய ஆரம்பித்த அந்த வருடத்தை போடலாம். உங்களுடைய கரண்ட் போஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். லெவல் 11 அண்ட் எபோ அப்படின்னா 10க்கு மேலே 60,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல, அந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா செக் பாக்ஸ் 1 கிளிக் பண்ணுங்க. லெவல் 10 30,000 ரூபாய் சம்பளம் குரூப் 2A ஆர் குரூப் 4 எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் லெவல் 10 என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். எத்தனை முறை மெயின்ஸ் எழுதி உள்ளீர்கள், இது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படின்னு கேட்டிருப்போம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி மட்டுமே மெயின்ஸ் எழுதியிருந்தாலும் அந்த எண்ணிக்கையை நீங்கள் கொடுங்க. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இருந்தால் எஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரியும் பண்ணிக்க வேணாம், அதை நோ அப்படின்னு கொடுத்துடலாம். ரைட், அடுத்து என்னென்ன ரோல் முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். மெயின்ஸ் எவால்வேஷனுக்கு நம்ம ஒரு டீம் ரெடி பண்ண போகிறோம். ஃபேக்கல்ட்டிக்கு வீடியோ மேக்கிங்க்கு ஒரு டீம் ரெடி பண்ண போகிறோம். கண்டென்ட் டெவலப்பருக்கு ஒரு டீம். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டீம், டவுட் பஸ்டர். இதில் உங்களுக்கு எது மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வருமோ அதை மட்டும் நீங்கள் எடுங்க. இல்லை சார் நான் மெயின்ஸ் எவால்வேஷன் பண்ணுவேன், நான் ஆல்ரெடியே என்ன பண்ணியிருக்கேன் 2 to 3 மெயின்ஸ் எழுதியிருக்கேன், இந்த மெயின்ஸில் கூட நான் நல்ல விதமாக எழுதுனதுனால தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, என்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின்ஸ் எவால்வேஷனில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா மெயின்ஸ் எவால்வேஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். இல்லை சார் எனக்கு கான்செப்ட்ஸை ஈஸியாக புரிய வைக்க முடியும், எனக்கு வீடியோ மேக்கிங்கில் ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேக்கல்ட்டி வீடியோ மேக்கிங் மட்டும் போதும். அடுத்து கண்டென்ட் டெவலப்பர், எனக்கு வேறு இருக்கக்கூடிய சோர்ஸஸை தேடி என்னால் எடுக்க முடியும் சார், பள்ளி பாட புத்தகத்திலேருந்து அடுத்த லெவல் கண்டென்ட்டை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், நான் அப்படி தான் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட் டெவலப்பரை மட்டும் எடுங்க. ரைட், அடுத்து மாணவர்களுக்கு என்னென்ன சந்தேகம்லாம் வரும்னு எனக்கு தெரியும் சார், எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு, அதை நான் எப்படி நிவர்த்தி செஞ்சனோ மாணவர்களுக்கும் அவர்களுடைய சந்தேகத்தை என்னால் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நம்புனீங்க அப்படின்னா டவுட் பஸ்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எதில் மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருப்பீங்களோ, உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்புறதில் நீங்கள் குறித்து எங்களுக்கு அனுப்புங்க. ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் எடுங்க, ஒன்றுக்கும் மேற்பட்டதை இதில் செலக்ட் பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ராபபிளாக உங்களுக்கு எது நன்றாக வருமோ அதை தேர்ந்தெடுங்க, மாணவர்களுக்கு அது நன்மை பயக்கும். அடுத்து உங்களுடைய சாம்பிள் ஒர்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். 1 GB வரைக்கும் இதில் இடம் இருக்குது. ரைட்டா, இது வெறும் ஆப்ஷனல் மட்டும்தான், உங்களோடைய கண்டிப்பாக சாம்பிளை அப்லோட் பண்ணணுன்ட்டு இல்லை. இல்லை சார் என்கிட்ட சாம்பிளோட லிங்க் இருக்குது, என்கிட்ட டெலகிராமில் நான் உருவாக்கின ஃபைல் இருக்குது, அதை அனுப்பலாமா, தாராளமாக அனுப்பலாம். வேர்டு ஃபைலோட லிங்க் என்கிட்ட இருக்குது சார், அனுப்பலாமா, அனுப்பலாம். கூகுளில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சார், அதை அனுப்பலாமா, அனுப்பலாம். யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோவோட லிங்க்கை மட்டும் நான் இதில் எடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன் சார், தாராளமாக பண்ணலாம். இல்லை சார் ஆல்ரெடி நான் இன்னொரு அகாடமிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களுடைய சேனல்ஸில் என்னுடைய வீடியோஸ் வந்திருக்கு, என்னுடைய கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய சாம்பிளை இதில் லிங்க்கில் கொடுக்கலாம். மெயின்ஸ் எவால்வேஷனுக்கு இருக்கிறவங்க உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டை என்ன பண்ணலாம்,
அந்த சாம்பிள் ஒர்க்கில் பண்ணலாம். எல்லா விதமான கண்டென்ட்டுமே அது எடுத்துக்கும். பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, வேர்டாக இருந்தாலும் சரி, இமேஜஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சாம்பிளை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ண இல்லை சார் ஜிபிலாம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட நெட்வொர்க் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய லிங்க்கை கொடுக்கலாம். அதுவும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி, அதோடைய லிங்க்கை இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மை சப்மிட் பண்ணுங்கள். ஃபார்மை சப்மிட் பண்ண கையோடையே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் டெலகிராம் சேனலுக்கு நீங்கள் அனுப்பலாம். அதோடைய லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கூகுள் ஃபார்மோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.